தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டேட் 10/9/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்களை வைரம் போல மாற்றும் தந்தை மீது ஒருபோதும் சந்தேகம் வரக்கூடாது. சந்தேக புத்தி உடையவரானால் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். கேள்வி: மனிதரிலிருந்து தேவராகும் படிப்பில் தேர்ச்சி பெறுவதற்கு முக்கிய ஆதாரம் என்ன? பதில்: நிச்சயம், அதாவது நம்பிக்கை. நிச்சய புத்தி உடையவராகும் துணிவு வேண்டும். மாயா இந்த துணிவை தகர்க்கிறது, சந்தேக புத்தி உடையவராக ஆக்கிறது. போக போக படிப்பிலோ அல்லது கற்பிக்கும் டீச்சர் மீதோ சந்தேகம் வந்தால் தனக்கும் பிறருக்கும் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். பாடல்: அன்பு கடல் நீங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு சீபாபா புரிய வைக்கிறார். நீங்கள் அன்பு கடல் என குழந்தைகள் தந்தையின் புகழ் பாடுகிறீர்கள். அவரை ஞானக்கடல் என்றும் சொல்கிறார்கள். எப்போது ஞானக்கடல் ஒருவரோ அப்போது மற்றவரை அஞ்ஞானி என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் இது ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தின் விளையாட்டு. ஞானமோ பரம்பிதா பரமாத்மாவிடம் மட்டுமே இருக்கிறது. இந்த ஞானத்தால் புது உலகம் படைக்கப்படுகிறது. அதற்காக ஒரு உலகை புதிதாக உருவாக்குவதில்லை. உலகமோ அழியாதது. பழைய உலகை புதிய உலகமாக மட்டும் மாற்றுகிறார். அதற்காக பிரளயம் ஏற்படுவதில்லை. முழு உலகமும் ஒருபோதும் அழிவதில்லை. பழையதாக இருப்பது புதியதாக மாறுகின்றது. இது பழைய வீடு. இதில் நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். நாம் புதிய வீட்டிற்கு போவோம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி பழைய டெல்லி இருக்கிறது. இப்போது பழைய டெல்லி அழிய வேண்டும். அதற்கு பதிலாக புதியது உருவாக வேண்டும். இப்போது புதியது எப்படி உருவாக்கப்படுகிறது? முதலில் அதில் வசிக்க தகுந்தவர்கள் தேவை. புது உலகில் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் இருப்பார்கள். குழந்தைகள், உங்களுக்கு இந்த லட்சியமும் இருக்கிறது. பாடசாலையில் குறிக்கோள் இருக்கிறது. நான் டாக்டராவேன், நான் பாரிஸ்டர் ஆகுவேன் என்பது படிப்பவர்களுக்கு தெரியும். நாம் மனிதரிலிருந்து தேவராக மாறுவதற்கு நாம் இங்கே வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். பாடசாலையில் குறிக்கோள் இல்லாமல் யாரும் அமர முடியாது. ஆனால் இது அப்படிப்பட்ட அதிசய பாடசாலையாக இருக்கிறது. இங்கே குறிக்கோளை புரிந்து கொண்ட பிறகும் படித்து கொண்டிருக்கும் போதும் படிப்பை விட்டு விடுகிறார்கள். இது தவறான படிப்பு. இது குறிக்கோளே இல்லை. இப்படி ஒருபோதும் ஆக முடியாது என நினைக்கிறார்கள். கற்பிப்பவரின் மீதும் சந்தேகம் வருகிறது. அந்த படிப்பில் படிக்க முடியவில்லை என்றால், பைசா இல்லை என்றால், அல்லது தைரியம் இல்லை என்றால் படிப்பை விட்டுவிடுவார்கள். அதற்காக சட்டக்கல்வியே தவறு, கற்பிப்பவர் தவறானவர் என்று சொல்ல மாட்டார்கள். இங்கே மனிதர்களின் புத்தி அதிசயமாக இருக்கிறது. படிப்பில் சந்தேகம் வந்தால் படிப்பே தவறானது என்று சொல்கிறார்கள். பகவான் கற்பிப்பதே இல்லை, அரச பதவி போன்ற எதுவும் கிடைப்பதில்லை, இவையெல்லாம் பொய் என்று சொல்கிறார்கள். இப்படி பல குழந்தைகள் படித்து படித்து பிறகு விட்டுவிடுகிறார்கள். எங்களுக்கு பகவான் கற்பிக்கிறார், அதனால் மனிதரிலிருந்து தேவராகிறோம் என்று சொன்னீர்களே, பிறகு என்னவாயிற்று என்று எல்லோரும் கேட்பார்கள். அப்போது அவையெல்லாம் பொய்யாக இருந்தன. இந்த குறிக்கோளை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார்கள். சிலர் நம்பிக்கையோடு படித்து வந்தனர். சந்தேகம் வந்தபோது
படிப்பை நிறுத்திவிட்டனர். நம்பிக்கை எப்படி ஏற்பட்டது? பிறகு யார் சந்தேக புத்தியுடையவராக மாற்றினார்? இவர் படித்திருந்தால் மிக உயர்ந்த பதவி பெற முடியும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். பலர் படித்து கொண்டே இருக்கிறார்கள். சட்டக்கல்வி படித்து கொண்டிருக்கும் போது பாதியில் விட்டுவிடுகிறார்கள். மற்றவர் படித்து வழக்கறிஞர் ஆகிறார். ஒருவர் படித்து தேர்ச்சி பெறுகிறார், ஒருவர் ஃபெயில் ஆகிறார். பிறகு ஏதாவது குறைந்த பதவி பெறுவார். இது பெரிய பரீட்சை. இதற்கு மிகுந்த துணிச்சல் தேவை. நிச்சய புத்தியின் துணிச்சல் தேவை. மாயா அப்படி இருக்கிறது. ஒரு கணம் நிச்சயத்தோடு இருப்பவரை மறுகணமே சந்தேக புத்தியாக மாற்றிவிடுகிறது. படிப்பதற்கு பலர் வருகிறார்கள், எனினும் சிலர் மந்த புத்தியோடு இருக்கிறார்கள். நம்பர்வார் தேர்ச்சி பெறுகிறார்கள் தானே. செய்தித்தாள்களிலும் லிஸ்ட் வருகிறது. இங்கும் அப்படித்தான். படிப்பதற்கு பலர் வருகிறார்கள். அதில் சிலர் நல்ல புத்தியுடையவர்கள், சிலர் மந்த புத்தி உடையவர்கள். மந்த புத்தியாகி பிறகு ஏதாவது சந்தேகப்பட்டு படிப்பை விடுகிறார்கள். பிறகு பிறருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். சந்தேக புத்தி உடையவருக்கு அழிவு என்று சொல்லப்படுகிறது. அவர்களால் உயர்ந்த பதவி பெற முடியாது. நம்பிக்கை இருக்கிறது, எனினும் முழுமையாக படிக்கவில்லை என்றாலும் ஒருபோதும் பாஸ் ஆக முடியாது. ஏனென்றால் புத்தி எந்த வேலைக்கும் ஆவதில்லை, தாரணையும் ஏற்படுவதில்லை. நான் ஆத்துமா என்பதை மறக்கிறார்கள். ஆத்துமாக்கள் உங்களுக்கு நான் பரம்பித்தா என்று தந்தை சொல்கிறார். தந்தை வந்திருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஒருவருக்கு அதிக தடை வந்தால் சந்தேகம் வருகிறது. அப்போது இந்த பிராமணி மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார்கள். அரே, பிராமணி எப்படி இருந்தாலும் நீங்க படிக்க வேண்டும் தானே. டீச்சர் நன்றாக கற்பிக்கவில்லை என்றால் அவரை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டும் தானே. இது தந்தையின் படிப்பு. கற்பிப்பவர் அந்த சுப்ரீம் டீச்சர். பிராமணியும் அவரது ஞானத்தையே சொல்கிறார். எனவே படிப்பின் மீது கவனம் போக வேண்டும். படிக்காமல் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாது. எனினும் தந்தையிடம் நம்பிக்கை முறிந்தால் படிப்பை விடுகிறார்கள். படித்து கொண்டிருக்கும் போது டீச்சர் மீது சந்தேகம் வருகிறது. இவரிடமிருந்து இந்த பதவி கிடைக்குமா கிடைக்காதா என தெரியாத போது படிப்பை விடுகிறார்கள். பிறரையும் கெடுக்கிறார்கள். நிந்தனை செய்வதன் மூலம் இன்னும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதிக நஷ்டம் ஏற்படுகிறது. ஒருவேளை இங்கே யாராவது பாவம் செய்தால் அதற்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும் என்று தந்தை சொல்கிறார். பலரை கெடுப்பதற்கு ஒருவர் நிமித்தமாகிறார். அதனால் கொஞ்சம் புண்ணிய ஆத்மா ஆனவர் பிறகு பாவ ஆத்மா ஆகிறார். இந்த படிப்பால் புண்ணிய ஆத்மா ஆகிறார்கள். மேலும் ஒரு தந்தை மட்டுமே புண்ணிய ஆத்மாவாக மாற்றுகிறார். ஒருவரால் படிக்க முடியவில்லை என்றால் நிச்சயம் ஏதோ குறை இருக்கிறது. அப்போது தலைவிதி அப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறார். அப்படியே ஹார்ட் ஃபெயில் ஆகிறார். அப்போது இங்கே வந்து இறந்து பிறந்தவர்கள் பிறகு ராவண ராஜ்யத்துக்கு சென்று இறந்து பிறக்கிறார்கள். அதாவது கலியுகத்திலிருந்து இறந்துட்டு சங்கமயுகத்துக்கு வராங்க. சங்கமயுகத்தில் மறுபடியும் இறந்துட்டு மறுபடியும் கலியுகத்துக்கே போயிடுறாங்க. அவர்களால் வைரம் போன்ற வாழ்வை உருவாக்க முடியாது. மனிதர்களுக்கு ஹார்ட் ஃபெயில் ஆனால் சென்று அடுத்த பிறவி எடுப்பார்கள். இங்கே ஹார்ட் ஃபெயில் ஆனால் அசுர சம்பிரதாயத்திற்கு செல்வார்கள். இது இறந்த பிறந்த பிறவி. புது உலகத்திற்கு போவதற்காக தந்தையுடையவராக ஆகியிருக்கிறீர்கள். ஆத்துமாக்கள் செல்லும் தானே. ஆத்துமாக்கள் நாம் இந்த தேக உணர்வை நீக்கினால் இவர்கள் ஆத்ம அபிமானிகள் என உணருவார்கள். நாம் வேறு, இந்த சரீரம் வேறு. ஒரு சரீரத்தை விடுத்து அடுத்ததை பெறுவதால் நிச்சயம் வேறாக இருக்கும் தானே. நாம் இந்த பாரதத்தில் ஸ்ரீமத் படி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். இங்கே மனிதர்களை தேவர்களாக மாற்றும் திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும். உலகில் எதுவும் சச்சங்கம் இல்லை. குழந்தைகளுக்கு இது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது.
சத்தியம் என்று ஒரு பரமாத்மாவிற்கு மட்டும் சொல்லப்படுகிறது. அவர் பெயர் சிவன். அவரே சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். கலியுகத்தின் ஆயுள் நிச்சயம் முடிய வேண்டும். முழு உலக சக்கரமும் எப்படி சுற்றுகிறது என்பது காலச்சக்கர சித்திரத்தில் தெளிவாக இருக்கிறது. தேவி தேவர் ஆவதற்கு சங்கம யுகத்தில் தந்தையுடையவராக மாறுகிறார்கள். தந்தையை விட்டால் பிறகு கலியுகத்திற்கு செல்வார்கள். பிராமணத்தன்மையில் சந்தேகம் வந்தால் சூதர குலத்திற்கு போவார்கள். பிறகு தேவி தேவர் ஆக முடியாது. இப்போது சொர்க்க ஸ்தாபனையின் அஸ்திவாரம் எப்படி போடப்படுகிறது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பிறகு திறப்பு விழாவும் நடக்கிறது. இங்கே எல்லாம் மறைமுகமாக நடக்கின்றன. நாம் சொர்க்கத்திற்காக தயாராகி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். பிறகு நரகத்தின் பெயர் இருக்காது. கடைசி வரை எங்கே வாழ்கிறீர்களோ அங்கே படிக்க வேண்டும். பதீத்த பாவனர் ஒரு தந்தை மட்டுமே அவர் தூய்மையாக்குகிறார். இது சங்கம யுகம். இப்போது தந்தை தூய்மையாக்க வருகிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் உணர்கிறீர்கள். புருஷோத்தம சங்கம் யுகத்தில் மனிதர்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆகிறார்கள் என்பதை எழுத வேண்டும். இது உங்கள் ஈஸ்வரிய பிறப்புரிமை என்பதையும் எழுத வேண்டும். தந்தை இப்போது உங்களுக்கு தெய்வீக கண்களை கொடுக்கிறார். நமது 84 பிறவிகளின் சக்கரம் இப்போது முடிந்தது. ஆத்மாவுக்கு தெரியும். ஆத்மாக்களுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆத்மா படிக்கிறது. அடிக்கடி தேகாபிமானம் வருகிறது. ஏனென்றால் அரைக்கல்பம் தேகாபிமானம் இருந்தது. அதனால் ஆத்ம அபிமானி ஆவதற்கு நேரம் பிடிக்கிறது. தந்தை அமர்ந்திருக்கிறார். நேரம் கிடைத்திருக்கிறது. பிரம்மாவின் ஆயுள் 100 வருடம் என்று சொல்கிறார்கள், அல்லது குறைவாகவும் இருக்கலாம். பிரம்மா சென்று விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது ஸ்தாபனை காரியம் நடக்காதா? சேனை நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் தானே? தந்தை மந்திரம் கொடுத்திருக்கிறார், படிக்க வேண்டும். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது புத்தியில் இருக்கிறது. நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். நினைவால் விக்கர்மங்கள் அழியும். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் விக்கர்மம் செய்தனர். பழைய உலகம் புதிய உலகம் இரண்டின் கோலங்களும் உங்கள் முன்னால் இருக்கின்றன. அதனால் பழைய உலக ராவண ராஜ்யம் ஒழிக, புதிய உலக ஞான மார்க்க ராம ராஜ்யம் வாழ்க என நீங்கள் எழுத முடியும். யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே பூஜாரிகள் ஆகியிருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் பூஜைக்குரியவராக வெண்மையாக இருந்தார். பிறகு ராவண ராஜ்யத்தில் பூஜாரியாக கருப்பாக ஆனார். இதை புரிய வைப்பது எளிது. முதலில் பூஜை ஆரம்பமான போது பெரிய பெரிய வைரங்களால் லிங்கத்தை செய்தனர். அவை அதிக மதிப்புடையவை. ஏனென்றால் தந்தை இவ்வளவு பெரிய செல்வந்தராக ஆக்கியிருக்கிறார் தானே. அவர் தானே வைரமாக இருப்பதால் ஆத்துமாக்களையும் வைரம் போல மாற்றுகிறார். அதனால் அவரை வைரமாக்கி வைக்க வேண்டும் தானே. வைரத்தை எப்போதும் நடுவில் வைக்கிறார்கள். புஷ்பராகம் போன்றவற்றோடு இருந்தால் அதற்கு மதிப்பு இருக்காது. அதனால் வைரம் நடுவில் வைக்கப்படுகிறது. இவர் மூலமாக 8 ரத்தின வெற்றி மாலையின் மணிகள் ஆகிறார்கள். வைரத்திற்கு எல்லாவற்றையும் விட அதிக மதிப்பு இருக்கிறது. மற்றவர் நம்பர்வார் ஆகிறார்கள். மாற்றுபவர் ஸ்ரீபாபா. இது எல்லா விஷயங்களையும் தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. படித்து கொண்டிருக்கும் போது பாபா பாபா என்று ஆச்சரியத்தோடு சொன்னவர்கள் பிறகு ஓடிவிடுகிறார்கள். ஸ்ரீபாபாவை அப்பா என்று சொல்கிறார்கள். அப்போது அவரை ஒருபோதும் விடக்கூடாது. பிறகு தலையெழுத்து என்று சொல்லப்படுகிறது. ஒருவரின் தலையெழுத்தில் அதிகம் இல்லை என்றால் பிறகு செயலையும் அப்படியே செய்வார். அதனால் 100 மடங்கு தண்டனை அதிகமாகும். புண்ணிய ஆத்மா ஆவதற்கு முயற்சி செய்து பிறகு பாவம் செய்வதால் 100 மடங்கு பாவம் ஆகிறது. பிறகு வளர்ச்சி நின்று விடுகிறது. முன்னேற முடிவதில்லை. 100 மடங்கு தண்டனை சேர்ந்ததால் மனோநிலையில் சக்தி நிறைவதில்லை. எந்த தந்தை மூலமாக நீங்கள் வைரம் போல் ஆகிறார்களோ அவர் மீது ஏன் சந்தேகம் வர வேண்டும்? எந்த காரணத்தால்
தந்தையை விட்டாலும் துர்பாக்கியசாலி என்று சொல்வார்கள். எங்கே இருந்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்போது தண்டனையிலிருந்து விடுபடுவீர்கள். அழுக்கிலிருந்து தூய்மையாகவே நீங்கள் இங்கே வருகிறீர்கள். கடந்த காலத்தில் அப்படி ஏதாவது கர்மத்தை செய்திருந்தாலும் சரீரத்திலும் எவ்வளவு வியாதியை அனுபவிக்கிறார்கள். இப்போது நீங்கள் அரை கல்பத்திற்கு இதிலிருந்து விடுபடுகிறீர்கள். நான் எந்த அளவு எனக்கு நன்மை செய்கிறேன், பிறருக்கு சேவை செய்கிறேன் என தன்னை பாருங்கள். இது அமைதியான உலக ராஜ்யம். இதன் ஸ்தாபனை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்துக்கு மேலே எழுதலாம். இதுவே குறிக்கோள். அங்கே 100% பவித்திரம், சுகம், சாந்தி இருக்கும். இவர்களின் ராஜ்யத்தில் மற்ற எந்த தர்மமும் இருக்காது. அதனால் இப்போது இருக்கும் அத்தனை தர்மங்களும் நிச்சயம் அழியும் தானே. புரிய வைப்பதற்கு விசால புத்தி தேவை. இல்லையென்றால் தனது மனோநிலைக்கு தகுந்தவாறே புரிய வைப்பீர்கள். சித்திரங்களுக்கு முன்னால் அமர்ந்து சிந்தனையை செலுத்த வேண்டும். விளக்கம் கிடைத்திருக்கிறது, புரிந்திருந்தால் விளக்க வேண்டும். அதனால் தந்தை மியூசியத்தை திறக்க வைத்து கொண்டே இருக்கிறார். கேட்வே டு ஹெவன் என்ற பெயரும் நன்றாக இருக்கிறது. அங்கே இருப்பது டெல்லி கேட், இந்தியா கேட். இது பிறகு சொர்க்கத்தின் கேட். இப்போது நீங்கள் சொர்க்கத்தின் கேட்டை திறக்கிறீர்கள். புதிய பாதையில் வழி தெரியாமல் குழம்புவதைப் போல பக்தி மார்க்கத்தில் குழப்பத்தில் இருக்கிறார்கள். யாருக்கும் வழி கிடைப்பதில்லை. மாயாவின் ராஜ்யத்தில் எல்லோரும் உள்ளே சிக்கிக் கொள்கிறார்கள். பிறகு தந்தை வந்து வெளியே கொண்டு வருகிறார். சிலருக்கு வெளியே வர விருப்பமில்லாத போது தந்தையும் என்ன செய்ய முடியும்? எனவே மகா துர்பாக்கியசாலியும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்று தந்தை சொல்கிறார். அவர்கள் படிப்பை விட்டுவிடுகிறார்கள். சந்தேக புத்தியுடையவராகி ஜென்ம ஜென்மங்களுக்கு தன்னை கொலை செய்கிறார்கள். பாக்கியம் கெடும்போது அப்படி ஆகிறது. கிரகணம் பிடிக்கும்போது வெண்மையாவதற்கு பதில் கருப்பாக ஆகிறார்கள். மறைந்திருக்கும் ஆத்மா படிகிறது, அதாவது ஆத்மாவில் படிகிறது. ஆத்மாவே சரீரத்தின் மூலமாக அனைத்தையும் செய்கிறது. ஆத்மா சரீரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆத்மா என உணர்வதில்தான் முயற்சி இருக்கிறது. ஆத்மா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் தேக அபிமானத்திற்கு வருகிறார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். சுப்ரீம் டீச்சரின் கல்வி நம்மை நரனிலிருந்து நாராயணராக மாற்றக்கூடியது. இந்த நம்பிக்கையோடு கவனம் கொடுத்து படிப்பை படிக்க வேண்டும். கற்பிக்கும் பிராமணியை பார்க்கக்கூடாது. ஆத்ம அபிமானி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறந்து பிறந்திருப்பதால் இந்த சரீர உணர்வை விட வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. வரதானம். சுயதர்ஷன சக்கரத்தின் நினைவால் சதா நிறைந்த நிலையை அனுபவம் செய்யும் அளவற்ற செல்வந்தர் ஆகுக. யார் சதா சுயதர்ஷன சக்கரதாரியோ அவர் மாயாவின் அநேகவித சக்கரங்களிலிருந்து விடுபட்டு இருப்பார். ஒரு சுயதர்ஷன சக்கரம் அநேக வீண் சக்கரங்களையும் அளிக்கக்கூடியது. மாயாவை விரட்டக்கூடியது. அதற்கு முன்னால் மாயா நிற்க முடியாது. சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகள் சதா நிறைவாக இருக்கும் காரணத்தால் ஆடாமல் இருப்பார்கள். தன்னை அளவற்ற செல்வந்தராக அனுபவம் செய்வார்கள். மாயா காலி செய்ய முயற்சி செய்யும். எனினும் அவர்கள் சதா கவனமாக விழிப்போடு ஏற்றப்பட்ட ஜோதியாக இருப்பார்கள். அதனால் மாயாவால் எதையும் செய்ய முடியாது. யாரிடம் கவனம் என்ற காவலாளி விழித்திருப்பாரோ அவர் சதா பாதுகாப்பாக இருப்பார். ஸ்லோகன். உங்கள் வார்த்தை அப்படி சக்திசாலியாக இருக்க வேண்டும். அதில் சுப பாவனையும் உயர்ந்த பாவனையும் கலந்திருக்க வேண்டும். அவ்யக்த சைகை. இப்போது அன்பின் அக்னியை எரிய வைத்து யோகத்தை எரிமலையாக்குங்கள்.
பவர்ஃபுல் நினைவிற்கு உண்மையான உள்ளத்தின் அன்பு தேவை. உண்மையான உள்ளம் உடையவர் நொடியில் புள்ளியாகி புள்ளி வடிவ தந்தையை நினைவு செய்ய முடியும். உண்மையான உள்ளமுடையவர்கள் உண்மையான பிரபுவை திருப்தி செய்யும் காரணத்தால் தந்தையின் விசேஷ ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். அதனால் எளிதில் ஒரு எண்ணத்தில் உறுதியாக இருந்து எரிமலை ரூப நினைவை அனுபவம் செய்ய முடியும். பவர்ஃபுல் வைப்ரேஷனை பரப்ப முடியும். ஓம் சாந்தி.